ஒரு கிளாஸ் பிளேட்டை முகத்துக்கு முன்னாடி வச்சா அந்த கிளாஸ் வழியா அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருட்களை நம்மளால பார்க்க முடியும். அதே ஒரு அலுமினியத்தையோ இல்ல இரும்பு பிளேட்டையோ முகத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிற பொருட்கள் நமக்கு தெரியாது. இதைத்தான் டிரான்ஸ்பெரண்ட்னு சொல்லுவோம். கிளாஸை வச்சு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருட்கள் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஒரு அலுமினியம் மெட்டலை டிரான்ஸ்பரண்டா மாத்தி அதுக்கு பின்பக்கம் இருக்கிற பொருட்களை நம்மளால ஊடுருவி பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதை தான் இங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் உங்கள் மகரிஷி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் அலுமினியம் ஆக்சைடு, அதாவது TaIOX, இது ஒரு புதிய வகை கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். நார்மலான ஒரு அலுமினியத்தை அலுமினியம் ஆக்சைடா மாத்துறது மூலமா அது டிரான்ஸ்பரண்டா மாறும் தன்மை கொண்டது அப்படிங்கறது இதோட பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இந்த கருத்து 1979 வந்த ஸ்டார் ட்ரெக் அப்படிங்கிற ஒரு படத்துல தான் காமிச்சிருப்பாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. தற்போது ஆராய்ச்சியாளர்கள் இத முறையா உருவாக்கி இருக்காங்க. சோ இப்படி மாத்தப்பட்ட இந்த டிரான்ஸ்பரண்ட் அலுமினியம் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட் பொருள்னு சொல்லப்படுது. சாதாரணமா ஒரு அலுமினியத்தை டிரான்ஸ்பரண்டா மாத்த அதிகமா செலவாகும், கூடவே அதிக பவர் சப்ளையும் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அலுமினியம் பவர் அப்சர்வ் பண்ற நிலையில இருக்கும். பட் இந்த புதிய முறையில குறைந்த மின்சாரம் அப்புறம் சாதாரண கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் மைக்ரோ டிராப்லெட்னு சொல்லக்கூடிய முறையில பயன்படுத்தி தயாரிக்க முடிஞ்சிருக்கு. சரி, இப்ப இதை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, நார்மல் அலுமினியம் எடுத்துக்கப்படுது. ஸ்டெப் 2, அதுல மிக சிறிய அமில துகள்கள் அதாவது மைக்ரோ டிராப்லெட்ஸ் தூவப்படுது. அப்புறம் எலக்ட்ரோவெட்டிங் மெத்தட்ல 2 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து சிறந்த முறையில அலுமினியம் ஆக்சைடா மாத்தப்படுது. அதாவது எலக்ட்ரோவெட்டிங்னா மின்சாரம் மூலம் ஒரு துளி டிராப்லெட்டோட மின்னஞ்சல் நிலை வெட்டிங் ப்ராப்பர்ட்டியா மாற்றப்படுது. இது அந்த துளியில் இருக்க அமிலம் அலுமினியத்தை இயக்க உதவுது. அண்ட் நெக்ஸ்ட் மெத்தேடு ஆனோடைசேஷன் முறை. பொதுவா அலுமினியத்தின் மேற்பரப்புல ஆக்சைடு படலத்தை உருவாக்கும் முறையை ஆனோடைசேஷன் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தேடை பயன்படுத்தி தான் நிறைய பேர் அலுமினியத்துக்கு கலர் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மெத்தேடை குறைச்சி டிராப்லெட் ஸ்கேலிங்னு சொல்லி சிம்பிளா பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப எடுக்கப்பட்ட சாதாரணமான அலுமினியத்துல மைக்ரோ டிராப்லெட்னு சொல்லக்கூடிய அந்த மிக சிறிய அமில துகள்கள் தூவப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதுல இப்ப இந்த பிளேட்ல 2 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து 10 மினிட்ஸ் வைக்கிறாங்க. இதுல அந்த அமில துகள்கள் தூவப்பட்ட அந்த இடம் மட்டும் டிரான்ஸ்பரண்டா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க இந்த இமேஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இப்படி மாத்துறது மூலமா ஸ்மார்ட் போன்ஸ்லயோ லேப்டாப்லயோ டச் ஸ்கிரீன்ஸ் டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்டிவ் கிளாஸா இருக்கும்னும், வெஹிக்கிள்ஸ், பிளைட்ஸ் அப்புறம் ஸ்பேஸ் ரிலேட்டட் திங்ஸ் போன்ற கடினமான சூழல்லையும் இருக்கும். அண்ட் ஒளி முறைமை, அதாவது ஆப்டிக்கல் விண்டோஸ், லேசர் காம்போனன்ட்ஸ் இல்லைன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லயும் பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால சிறிய அளவுல தான் இந்த அலுமினியம் ஆக்சைடா மாத்தி டிரான்ஸ்பரண்டா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இத பெரிய லெவல்ல மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்தா ஸ்டார் ட்ரெக் படத்துல வர மாதிரி டைம் டிராவல், ஸ்பேஸ் டிராவல் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நம்பப்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.